தகுதியினர் நியமிக்கப்பட்ட பற்றாளரை கொண்டு கிராம சபை கூட்டம் இன்னைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராமத்துக்கு ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதை பற்றி கூட்டத்தை பணிக்கை குறித்து விவாதிக்கப்படணும். என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பங்கேற்கிறதுலேயே நான் இது வரைக்கும் தலைவர் தலைமையில் நடந்தது. ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் நடைபெறாததுனால தனி அலுவலர் தலைமையில் பொறுப்புகள் நடக்குது. அவங்க பிடிஓ சரியா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்து நடக்கிறது பிடிஓ, சோனல் டெப்டி பிடிஓ, யாருனாலும் உங்களுக்கு என்ன திட்டங்கள் செயல்படுத்தணும், குறைகள் இதை கம்யூனிகேட் பண்ணணுன்னா நீங்கள் எங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கூட்டத்தில் இருக்க பொருட்களை நான் வாசிக்கிறேன். இல்லைம்மா, மொத்தம் எத்தனை பேர் வரணுமா? இதில் மீட்டிங் கிராம சபை கூட்டத்துக்கு எத்தனை பேர் வரணுமா? பாப்புலேஷன் 3 இப்போ எத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்கம்மா இந்த கிராமத்தில்? வாக்காளர் சராசரியாக 3000 பேர் இருக்காங்க. அப்போ மினிமம் 100 பேருக்கு மேலே இருக்கணும். இப்போ யாருமே வரல, எதனாலம்மா? நாங்கள் கம்யூனிகேட் பண்ண தான் செய்திருக்கோம். இல்லை, எதனால் எதுவும் கிராம சபை கூட்டத்தில் அவங்க அதிருப்தி எதுவும் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்கா? கிராம சபை கூட்டத்தில் எத்தனை பேர் வரலையே? 3000 பேர் இருக்காங்க. இல்லை, சண்டே தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. வேற எது மற்றபடி இல்லை. அது 100 பேர் வரலைன்னு என்னம்மா செய்யணும்? மக்கள் வரலைன்னு என்ன செய்யணும்? 100 பேர் வரல என்ன செய்யணும்? தகவல் கொடுத்துட்டீங்களா? இது அடுத்த நாள் இன்னொரு நாள் ஒத்தி வைக்க முடியாதா? இவ்வளோ வரவே இல்லையா? மக்கள் யாருமே இல்லையா? 3000 பேரும் நீங்கள் எண்ணி பார்த்தா 30 பேர் தான் இருக்காங்க. வியூ வந்திருக்காங்களாம்மா? ஆரை எதனாலமா? எந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்திருக்கீங்க? இல்லை, மெயின் அவங்க தான் வரணும். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறது அவங்க வந்திருக்கீங்கிறது முதல்ல அறிவுறுத்துங்க. இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருங்க. இல்லை, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் வரணும். அவங்களே வரல, எதனாலம்மா? சார், நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். பிளாக்ல இருந்து தகவல் கொடுத்துருக்கோம். வரல அப்படின்னு வரலங்கிறது தெரியாது. இல்லை, அவங்களுக்கு இந்த ஒரு கிராமம் தானே இருக்கு, வேற கிராமம் இருக்கா? ஆமாம்மா, வில்லேஜ் ஆஃபீஸர் ரைட்டுமா. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா என்னம்மா? நீங்கள் தாசில்தார் நாங்கள் கூப்பிடலையே. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆர்ஐ தான் கூப்பிடுறோம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களை சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுறது யாருமா? தலையாரி வந்திருக்காங்களாம்மா? தகவல் சொல்றீங்க. மணி இப்போ உங்க நிர்வாகத்தை சேர்ந்தவங்களே கரெக்டாக வர மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலாக ரிசர்ச் ஏரியா தான். நாங்கள் முன்னாடி தலைவர் நடத்திடுவாங்க. கரெக்டாக டைம் அதில் இருக்கும். எனக்கு பஞ்சலிங்கபுரம் ஒரிஜினல் பஞ்சாயத்து, இது இன்சார்ஜ். நான் அங்கே கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை கலெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, வரதான் சரி. இல்லை, முதல்ல எத்தனை பேர் துறையை சார்ந்து இருக்கீங்கிறத அறிமுகப்படுத்துங்கம்மா. இல்லை, இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் செல்லுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் கம்ப்ளைண்ட்டாக. ஏன்னா இந்த கிராமத்தில் நிறைய கரப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நிலத்துலையும் சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, விஏஓ ஆஃபீஸ்லேயும் சரி, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஒரு ரெக்கார்டு கேட்டிங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போங்கிறாங்க. அப்போ விஏஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்ஐன்னு இருக்காங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறோம். நான் ஒரு ஃபோன் பண்ணி பார்த்தேன்.
அப்படியா? சரி சரி சரி. சரி சரி சார். நான் சரி ஒரு சாமி தோப்பு இருக்கிறான். சாமி தோப்பும் இருக்கும்ல. 4 வில்லேஜ் உண்டா லாஸ்ட் கிராம சபை இங்கே வந்தேன்னு சொல்கிறார். விவோ விஓ வந்து சாமி தோப்பில் இருக்காங்களா இப்போ? அங்கே எங்கே நடக்கு? அங்கே எங்கே நடக்குமா? அங்கே கிராம சபை இல்லை, கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்தில் அங்கே இருக்காங்களான்னு கேளுங்க. ஆரே அங்கே போயிருக்காங்களாம்மா? விஓ அங்கே இப்போ 500 பேர் வாக்காளர் இருந்தால் அதில் 10% இருக்க சொல்லியிருக்கிறாங்க. 50 பேர் கூட இல்லைங்க, 3000 பேர் இருக்காங்கங்க. இருக்கணும். அதுக்கு வராட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வர சொல்லியிருக்கோம். இல்லை, வரலைன்னா அதோடைய அடுத்த இது என்னம்மா? முன்னாடி குடுக்கலாம் வரதானே செய்திருந்தாங்க எல்லா இடமும். இல்லை, இது வருஷத்தில் முதல் நாள் குடியரசு தினம் வேறு இன்னைக்கு, ரிப்பப்ளிக் இந்தியா இன்னைக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லியிருக்கோம். நடக்கிற இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்ல தான் செய்திருக்கோம். வாங்கம்மா வாங்க, நீங்கள் வந்தாலும் கிராம சபை நடக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். தலைவரை பார்த்தோமே, தலைவர் ஏன் வரலைங்க? அவரே வரலையே, பிரசிடெண்டாக இருந்தவரே வரலையேங்க கூட்டத்துக்கு. எதனாலுமா? தனிப்பட்ட நபர் எப்படி வரல? அவர் கிராமத்து என்னம்மா தனிப்பட்ட நபர்னா கிராமத்தில் அவர் ஒருத்தர் தானம்மா. அவர் தலைவராக இருந்தால் மட்டும்தான் வரணுமா? அவர் தலைவராக தேர்ந்தெடுத்தா தான் இங்கே வரணுமா கூட்டத்துக்கு? ஊர்க்காரங்க தான், அதான் ஏன் வரல? அவரே வரலையே, அவரே ஒரு ரோல் மாடலாக இல்லையே. என்னம்மா இந்த இவங்க பூர்வீகமாக தான் வந்திருக்காங்க. இல்லை, அதில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை உங்களால தான், அரசு அதிகாரிகளோட கவனக்குறைவால தான் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட இது கிடையாது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் இடத்த விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் இடத்தெல்லாம் பாதுகாக்கிற வேலை ஏன் வேலையான்னு கேட்காங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா என்ன மீனிங்மா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா என்ன மீனிங்? அது சும்மா உட்காந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதானா? அவங்களுக்கு கீழே எத்தனை கிராமம் இருக்குது, எத்தனை நில அளவு இருக்குது, அதில் என்ன வாரி என்ன எத்தனை பயிர் போடுறாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாதா? பார்ப்பாங்க. ஒரு இடத்த பற்றி கேட்டால் அந்த இடத்துடைய இதே தெரியல அவங்களுக்கு. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, நீர்நில புறம்போக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கேட்டால் அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் தாசில்தார் ஆஃபீஸில் இருக்குங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன புரிதலில் வந்திருக்காங்க? இல்லை, இதில் தான் நம்ம பேசணும். வரலையே, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை கிடையாது. சாமி தோப்பு நடக்கல, அங்கே விவோ இருக்காங்களா? நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? சரி, ஓகே, சரி 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 ரைட். அவங்க அந்த கூட்டத்தில் இருக்காங்க, பார்க்குறேன். சரி, வர சொல்லுங்க. ஏதோ ஸ்கூலில் ஏதோ விழா நடந்ததுனாங்க, அதில் பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாதுல்ல. அது முடிஞ்சிட்டா? ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டாங்களா தெரியல. கிராம சபை கூட்டத்தை விட அவருக்கு அந்த ஃபங்க்ஷன் முக்கியமா? வா, இறங்கி வா, அந்த ஸ்பீக்கரை கொண்டு வாங்க. எங்கே இல்லை, பிரசிடென்ட் நல்லா இருக்கா? அவங்க தலைவர் எப்படி இருக்காங்கம்மா? பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்துக்கே வரல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஊர் மக்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் இந்த ஊரில் இருக்கீங்க.
சொல்லுங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் தலைவர் வரல, எதனால? நீங்கள் ஓட்டு போடாதனாலயா? தலைவர் முன்னாடி தலைவர் இருந்தார், இப்போ அவர் தானே ரோல் மாடலாக இருக்கணும். அவர் அப்போ தலைவராக இருந்தால் தான் வரணுமான்னு நான் கேட்குறேன். அவருக்கு தெரியும்ல கிராம சபை கூட்டத்துடைய என்ன இதுன்னு ப்ரொசீஜர் தெரியும்ல அவருக்கு. அவரும் ஒன் ஆஃப் த வாக்காளர். பொறுப்புல வர வேண்டியதில்லை. குடிமகன் தானே, குடிமகன் தானே, இந்திய குடிமகன் தானே. இல்லை நீங்கள் வர முடியாமல் ஊரில் இருந்தீங்கன்னா சரி, வர முடியாமல் ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஊரில் இருந்தீங்கன்னா சரி, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இது நடந்ததுன்னா சரி. இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்காரு, இங்கே வரல, ஏன்? என்ன சௌரியமோ அதில் சொல்ல முடியல. பர்சனலாக விஷயம் அது. யாருமா எம்மா கண்டிப்பா வரணும். விஷயங்களுங்க அல்ல நோட்டீஸ்ல வெப்சைட்ல என்ன போட்டுருக்கு, தணிக்கைன்னு போட்டுருக்கு. நோட்டீஸ் வாங்க தணிக்கைக்கு பதில் சொல்லுது யாரு? செலவழிச்சது யாரு? போனதோட பிரசன்ட் அவர்ல வந்து சொல்லணும், செலவுக்கு அவர்ல பதில் சொல்லணும். ஸ்பீக்கர் கொண்டு வந்தானே மைக்கு மறுஜன் வரல. நம்ம அதுல சப்ஜெக்ட் என்ன போட்டுருக்காது படிக்க. வண்டியில தானே இருக்கான் ஸ்பீக்கர். அவர் கண்டிப்பா வரணும், பிரசிடண்ட் வரணும். தணிக்கையில போட்டிருக்கு. ஹலோ, நான் நார்வேல இருக்கேன். சரிங்க, ஆமாம்மா, சரிம்மா. செலவு கணக்கு ஒப்படைக்கிறதா இல்லை, சர்ச்சு முடிஞ்சு இப்போ தான் வரேன். சர்ச்சு முடிஞ்சு இப்போ தான் எல்லாரும் வரேன். மகாராஜாங்க ஏன் ஏம்மா இதை வீடியோ எடுக்கணும். Wolves, welcome to our music hall. The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is ready to pair. வந்திருக்காங்க மாமனார். அவங்க 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு எங்கள் கேஸில். எடுமா இருந்தால் எந்த எடு, அதுக்கு தான் நான் அவனை வர சொன்னேன். பப்ளிக் அவங்க கேட்கணும். போன தடவை மைக் வைக்க சொன்னோம், மைக்கே வைக்கலையே. நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் இங்கே சொன்னோம், நீங்களே பேசுகிற கூட யூஸ் பண்ணுறது தான் கொண்டு வந்துருக்கோம். மைக்கு தான் ஸ்பீக்கர்.
பேசுறது எல்லாத்தையும் கேட்கணும். இதுல அப்படி பண்ணலாம்னு இருக்கா? இல்லைம்மா, நீங்கள் மைக்கு வைக்க, அப்போ நீங்கள் வைக்கணும்ல, ஏன் வைக்கிறம்மா? எல்லாருக்கும் கேட்குற மைக்கு இது பண்ணணும், நீங்கள் ஏன் வைக்கல? மக மைக் வைக்கக்கூடாதா? இல்லை மைக் வைக்கக்கூடாதா? நீங்க எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஏதாவது இல்லைம்மா, எதுக்கு இன்ஃபார்ம்? மைக் மைக் நீங்க வைக்கக்கூடாதா? ஒரு சரி, பொருளை ரைட் கொண்டு ரைட், சரி வரீங்க, சரி சரி. திடீர்னு என்னத்தையாவது கொண்டு வைப்பீங்க, நாங்க யோசிக்கணும். சரி சரி, அதான் கேட்குறேன், என்ன பண்றீங்க? ரைட் ரைட் ரைட். அது சொன்னீங்களா? ஒரு கேட்டசிக்கு இவ்வளோ பேர் இருக்கும், அவ்வளோ ஸ்டாஃப் இருக்கும், என்னத்தையோ கொண்டு வைக்கிறீங்கன்னா நம்ம நாங்கள் இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கணுங்களா? அவங்க விருப்பப்பட்டாங்க. என்ன மகாராஜா ஃபோன் பண்ணுறாங்க. உங்க பின்னாடி இருக்க கூட்ட சொல்லுவாங்க. அதனால எங்க தலைவர் வரணுங்கிறது எனக்கு விருப்பப்பட்டோம்னா பிரஜித்து பொருள் 2 விவசாயிகள் சரியா? கிராம ஊராட்சி நிர்வாகம் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தார். பொருள் 1, மாத ஊதியம் 18,000, பொறுப்புப்படி. கேட்கலாமா? சத்தமா கேட்க, இதுக்கு தான் கொண்டு ஏன் வந்தோம். சவுண்ட் மைக் வைக்கலாமா? கேட்கலன்னு ஆச்சரியமா இருக்கு. இல்ல, மைக் என்ன எல்லாரும் மெதுவா பேச இப்படி சொல்லுவாங்க. பேசுறீங்க, அவங்க யாருக்கும் எனக்கே கேட்கல. இல்ல ரெஜிஸ்டர் வாசிக்கணுங்களா? உங்களுடைய எல்லாருக்கும் கேட்குதா? பார்த்துடுங்க, சவுண்ட் இல்லாமல் இருங்க. ஊதியம் 18,000, பொறுப்புப்படி 6,000, பயணப்படி 3,500, அமர்வுப்படி 14,750, தெருவிளக்கு பராமரிப்பு 28,000, சுகாதார வேலை 82,375, மேல்நிலை தொட்டி சுத்தம் 64,000, குடிநீர் வழங்கல் 1,46,400, நாளிதழ் 14,182, கட்டுமான கழகம் செலுத்தியது 97,160, கணினி வள இயக்குபவர் ஊதியம் 73,000, நிதி மாற்றம் 1,43,225, குடிநீர் குழாய் பராமரிப்பு 6,09,878, தெரு காங்கிரீட் 4,99,503, மின் மோட்டார் பராமரிப்பு 71,950, ஈமச்சடங்கு மானியம் 10,000, கார்டுபோர்டு கட்டணம் 64,645, மின் கட்டணம் 1,93,670. இது 1/4 31/12 வரைக்கும் உள்ளான தலைவர் பீரியடுக்கான செலவுகள். கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. சென்ற ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை கிராம சபையில் வாசிக்கப்பட்டது. கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல். இது எல்லாருக்கும் தெரியுங்களா? அது தண்ணியை வந்து இதில் சிரட்டையில் வச்சுருக்கக்கூடாது, டயரில் வச்சுருக்கக்கூடாது, கொசு முட்டை போடும், அதை வந்து கவுக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகாதாரமாக ஸ்கூல்லாம் அப்பப்போ வந்து சொல்லி கொடுப்பாங்க. யாரும் இதை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் காய்ச்சல் வரும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வரும். அது ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். மக்கள் திட்டமிடல் இயக்கம். இது வந்து நீங்கள் சொல்லிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். மக்கள் திட்டமிடல் இயக்கம் 2020-25, 26 இது அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான, அடுத்த வருஷத்துக்கான வேலைகளை நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். 25-25ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டம் பின்வந்தவாறு ஒருங்கிணைத்து செயல்படுத்தல். கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், குடிநீர் திட்டம், நிறைவான குடிநீர் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு திட்டம், காவியாடிபி கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம். இவ்வளோ ஸ்கீம்ஸை வச்சு என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவோம்.
அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அதில் நெக்ஸ்ட் இயருக்கு 25-26 வேலைகளை நாங்கள் என்ன செய்வோம், இந்த கிராம சபையில் தேர்வு பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ரெனோவேஷன் அப்படின்னா தெரியும்ல, கால் புனரமைத்தல், சீரமைத்தல், அந்த மாதிரி ஒர்க்கை சொல்லிட்டாங்க. என்னென்ன இடத்துல செய்யணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை தீர்மானமாக எடுத்து என்ன செய்வோம், பிளாக்குக்கு தகவல் கொடுத்து அதுக்கு ஏஸ் வாங்கி நம்ம செய்வோம். அடுத்து அனைத்து கிராம அண்ணா மருந்து வச்சு திட்டம் இல்லை. தூய்மை பாரத இயக்கம் ஊரகம். தூய்மை பாரத இயக்கத்தில் வந்து திடக்கழிவு திரவக்கழிவு தான். அதாவது மக்கிற குப்பை மக்காத குப்பை இது திடக்கழிவு. அதை எப்படி நம்ம கம்போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தூய்மை காவலர் 7 பேர் இருக்காங்க. குப்பையெல்லாம் பிரித்து கொடுங்க, குப்பைகளை வெளியே போடாதீங்க. கலெக்டர் அம்மா ரொம்ப வந்து பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு தூய்மை காவலருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் மனுஷங்க தான். யூஸ் பண்ணுற மாதிரி கழிவு, கையில் எடுக்க முடியாத கழிவுகளெல்லாம் உள்ளே வைக்காதீங்க, அதை நீங்களே டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு தூய்மை காவலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே நம்ம ஊருக்கு என்ன செய்யும், நோய் நொடி இல்லாமல் நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்கள சர்வே பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட பெயர், கைபேசி, பிறந்த எண் இதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்து அதில் என்ன செய்திருக்காங்க, அதை வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சரிபார்த்துக்கலாம். அது இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த வெப்சைட் அட்ரஸ் இதில் இருக்குது. நம்ம தேவைப்பட்டவங்க கேட்டு வாங்கிவிடுங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இது வந்து பிஎல்எஃப் அவங்கவுங்க குழுவில் என்னெல்லாம் திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது தெரியாதவங்க, அது பிஎல்எஃப்ல யாராவது இருந்தீங்கன்னா அது மாதிரி சொல்லுங்கள். ட்ரைனிங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, அந்த மாதிரி கைவினை பொருள் அந்த இதெல்லாம் திட்டங்களை கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படலாம். ஜல்ஜீவன் திட்டம். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் தான் ஜல்ஜீவன்ங்கிறது. எல்லார் வீட்டுக்குமே பைப்பு போட்டுட்டோம். தண்ணிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல தண்ணி. வீட்டுக்கு ஏதாவது பணம் வசூலிச்சாங்களா? வீட்டுக்கு ஏதாவது பணம் வசூலிச்சாங்களா? வீட்டுக்கு பணம் வசூலிச்சாங்க. தண்ணிக்கு வீட்டு கனெக்ஷன் கொடுத்தல ஏதாவது அமௌண்ட் வசூலிச்சாங்களா? ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்காங்களா, பணம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்களா? சார், நாங்கள் கலெக்ட் பண்ணது டெபாசிட்டும் பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷனோட ஸ்கீமில் கலெக்ட் பண்ணணுங்கிறது கவர்மெண்டோட. அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுமா? டெபாசிட் எவ்வளோமா கொடுக்க கட்டணும்? டெபாசிட் 2000 ரூபா டிபெண்ட். அதுக்கு கான்ட்ரிபியூஷன் ஏரியாவுக்கு பற்றி வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ? ஆமாம். உங்கள் ஊர்லாம் கலெக்ட் பண்ணுறது இலவசமாக கொடுக்காங்க. இலவசமாக கொடுக்குறாங்க. டெபாசிட் இவ்வளோதையும் போடுறது. அப்போ அங்கே போடுறதுலேயும் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஊரில் வந்து டெபாசிட் கொடுக்குறாங்க. அது நீங்கள் கேட்குறீங்கன்னா இல்லை, உங்கள் ஊரில் உள்ள திட்டங்கள் இங்கே தெரியாது. எங்கள் ஊரில் உள்ளது இந்தியாவுக்குள்ள தானே உங்களுக்கு எந்த ஊர் சார்? உங்களுக்கு எந்த ஊர்? சென்னை. சரி, நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளே டெபாசிட் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த அமௌண்ட் உள்ளே இருக்குன்னு வைங்களா, நாளைக்கு நாங்கள் எதுக்காக பயன்படுத்துவோம், உங்களுக்காக எங்களுக்காண்டி வச்சுருக்கோம், பயன்படுத்திடுவோம்னு வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நாம்ஸ் படி போட்டு வச்சுருக்கோம். குழந்தை தொழிலாளர் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் ஆபத்தான வேலைகள் ஈடுபடுவதை தடை செய்தல். அதாவது குழந்தை தொழிலாளரை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசு ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க நம்ம ஏரியாவில் எதுவும் செய்யக்கூடாது. கடைகளில் எங்கேயாவது வேலை பார்க்குறதுனா தகவல் சொல்லுங்கள். நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸருக்கு என்ன செய்யணும், தகவல் சொல்லி அதில் இருந்து அவங்கள மீட்டு எடுத்து கலெக்டர் மூலமாக நடவடிக்கை எடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆப் முடிஞ்சா ஆப் போட்டாச்சு.
ஒரு உறுதிமொழி எடுத்துருவோமா? ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கணும். சர்வே நம்பர் 89 இங்கே இருக்குது நடராஜபுரத்தில். அதில் வந்து காங்கிரீட் ரோடு போட்டிருக்கீங்க. காங்கிரீட் ரோடு வந்து அங்கேருந்து போட்டிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அட்டக்குளத்துலேருந்து நேராக போகிறதுக்கு அந்த ரோடை இணைக்கிறதுக்கு ரோடு இல்லையம்மா? அந்த இடையில சிவலப்பெரு கோயிலுக்கும் இதுக்கு நடுவில் அந்த ரோடே இல்லையே? அதுக்காக போகுதுல்ல சேனல் இல்லை ரோடு நீங்கள் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த ரோடு எங்கள் அண்ணாநகர் முக்கிலேருந்து ஆரம்பித்து சிவராத்திரி கோயில் முடியும். அது எங்கள் பஞ்சாயத்து இடம். அதில் நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் பஞ்சாயத்துலேருந்து. பொதுமக்கள் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டுருங்க. அது தனியார் பூமி. அது அவர் தந்தால் அந்த ரோடை இந்த அட்டக்குளத்தில் நாங்கள் லிங்க் பண்ணுவோம். இல்லாட்டா அது ஒரு 6 அடி பாதை இருக்குது எங்களுக்கு. அந்த காங்கிரீட் ரோட்லேருந்து இந்த அட்டக்குளத்து வர்றதில்லை. அது இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த அந்த கோயில் இருக்குது. கோயிலுக்கு அடுத்தாலே அந்த 6 அடி பாதை இருக்குது. 6 அடி பாதை எதில் இருக்குது? இல்லை அது அந்த இடத்துல வந்து அடைச்சிருக்காங்களே. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாதை வந்து நடராஜபுரத்தில் வந்து மேப்பில் இருக்குது. பாத்வேன்னு மேப்பில் இருக்குது. அது அந்த பாதையை இப்போ அடைச்சிருக்காங்க. இருக்கு இடம் ஆள் நடமாட்டத்துக்கு பாதை ரோடு போடும்போது அந்த மேப்பை சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் எழுதிட்டாங்க சார். நாங்கள் விவோட்ட கொடுத்துருக்கோமா? விவோ வந்து நேரடியாக பார்க்கறதுக்கும் 3 திருப்பி சொல்லியிருக்கிறோம். அவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறாங்களே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. வில்லேஜ் ஆஃபீஸர் அந்த இடத்துல தங்கணும், அங்கே தான் வந்து உடனே பார்க்கணும். நாங்கள் திருப்பி 3 திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இல்லை அதில் பாதை இருக்குது. பாதை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு அந்த 6 அடி பாதை தான் உண்டு. இல்லை இந்த பக்கம் பாத்வேன்னு இந்த பக்கம் அந்த கோயில் நிலம் பாத்வேன்னு இருக்கு. நீங்க அந்த காங்கிரீட் ரோடு அதுல போட்டிருக்கீங்க. இந்த பிட்வீன் ரோடு போடவே இல்லை. அது போல துண்டு போடல. அது எதனால போடல சார்? அது எங்களுக்கு வீதி காணாது. காங்கிரீட் போட்டால் வீதி காணாது. இந்த பக்கம் வக்கீல்கிட்ட பேசுகிறோம். ஒரு 5 அடி பாதை தாங்க பேச வேண்டியது இல்லை சார். அது அரசாங்கப்படி பாத்வே மக்களுடைய நடப்பாதை இருக்கு. எத்தனை அடி வீதி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு மேப் தான் 6 அடி வீதி பாதை இருக்கு. அந்த 6 அடி போட்டிருக்கலாமே. அது போடல. நாங்கள் சின்ன சார் அது ஏஜென்ட் ஸ்கீம்ல எடுத்தது. ஸ்கீம் ஃபண்ட்ல எவ்வளவு இருந்துச்சோ அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி கட்டி பின்னாடி இழுத்துருக்காங்களே. இப்போ அந்த 6 அடி பாதை அதில் இல்லையே. 6 அடி பாதை கோயில் கழிச்சாங்க கட்டியிருக்கு. இப்போ நம்ம ஏரியா பாதையை கழிச்சு அங்கே கோயில் கட்டிருக்கோம். இங்கே படிக்கட்டு போட விடான்னு சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே படிக்கட்டு போட்டால் இங்கே பாதை அடைச்சிரும். நாளைக்கு டேமேஜ் ஆகிரும். உங்களுக்கு இடிச்சு வந்து வந்துடும். அந்த படி இங்கே போட விடான்னு அப்புறம் படியை கிழக்க போக வச்சுருக்கோம். 6 அடி பாதை இப்போ இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? பாதை இருக்கு. நீங்க நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும் அது கரெக்டா இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? ஆமா இருக்கு. அது எத்தனை இருக்கு? நாங்க முந்தான துக்கம் போயிட்டு வந்துருக்கிறோம். அந்த இடத்துல பாதையே கிடையாது. நீங்க நிர்வாகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா? அதுல பாதை இருந்ததை பாத்துருக்கீங்களா? உபயோகப்படுத்திருக்கீங்களா? ஆமா நாங்க உபயோகப்படுத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே இடத்துல தனிநபர்கிட்ட தனியார் ப்ராப்பர்ட்டியா மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பாதைக்கு போக கூடாதுன்னு சொல்லி அதை உங்கள்கிட்டயுமே புகாரா கொடுத்துருக்கிறோம். நீங்க அதை இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கல. சொல்லி இடம் இருக்கு. அந்த சீவலப்பெரி கோயில அவங்க தான் இழுத்து அந்த பாதையை மறைச்சிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட நாங்க புகாராட்டி கொடுத்துருக்கோம். அவங்க பவுண்டரி கணக்கு பண்ணி தான் கட்டிருக்கோம். இங்க அட்டக்குளத்துல இருந்து நேரா ஒரு பாதை போகுது. நான் சொல்லிடுறேன், அவர்கிட்ட சொல்லிடுறேன். அட்டக்குளத்துல நேரா பாதை போகுது இல்ல? அந்த பாதை வந்து சர்ச் வழியா தான் நேரா தான் போகும். லெஃப்ட் திரும்பி ரைட்டு வந்து ரைட் வராது. ஸ்ட்ரைட்டா சர்ச் இருக்கு பாத்தீங்களா? சர்ச் நேர் ரோடு சர்ச் வழியா தான் போகும். நீங்க அது ஸ்கெட்ச் எடுங்க. அந்த ஸ்கெட்ச் பாத்துக்கோங்க. தெரியல இது நீங்க பாருங்க, மேப் இருக்கு. அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா? இல்ல ஒரு வில்லேஜ் மேப் வந்து இங்க கொஞ்சம் போடுங்கம்மா. வடக்கு தாமரத்துக்குள்ள வில்லேஜ் மேப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வழியா கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் மேப் இங்க முதல்ல ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு எல்லா இதுலயும் போடுறாங்க. இங்க இல்ல, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்குது. இல்ல நீங்க வெளியே போடுங்க, பொதுமக்களுக்கு போடுங்க. ஒரு பலகையில வந்து போட்டு விடுங்க எங்கெங்க எந்தெந்த சர்வே நம்பர் இருக்கு அப்படிங்க. இதுல நீர்நிலை புறம்போக்கு வந்து ஒன்று ஆக்கிரமிச்சிருக்காங்க 97வது சர்வே நம்பர்ல. அது மென்ஷன் பண்ணும். அது எத்தனை அடி பாதியில் குளம் வரைக்கும் இருக்கு. நீங்க சொல்றது வந்து சிவலப்பெரி கோயிலோட நிப்பாட்டிட்டீங்க. அது அந்த குளம் இருக்குல்ல, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அதுல அது வரைக்கும் அந்த ரோடு இருக்கு. அது வரைக்கும் நீங்க ரோடு போடல. அதுக்கு எங்க வில்லேஜ் வேற இல்ல கேளுங்க. நாங்க எங்க பவுண்டரி வடக்குதான் வில்லேஜ் பவுண்டரி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு இங்க அந்த பாறை அந்த குளம் எல்லாம் சாயந்தரம் வில்லேஜ் போகும். அது அவங்க தான் பண்ணணும். அந்த ஏரியா பண்ணணும். சரி, இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. ஏன்னா அந்த ஏரியா போறதுக்கு எங்களுக்கு முடியல. இப்போ அதுல வந்து சமாதானம் ஒன்று கட்டி இருக்கிறோம். பெட்டிஷன் கொடுங்க அந்த ரோட்டுக்கு. அந்த அங்கே ஒருத்துல செய்ய தரும். அது செய்யலாம். அந்த வீதி காணாமல் நாங்கள் விட்டோம். இப்போ சமாதானம் ஒன்று கட்டியிருக்காங்கல்ல,
இப்போ சமாதி வந்து ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு, நான் 2 நாளில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அது சிவில் கேஸ் சிவில் கேஸில் அது ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அந்த 2 நாளில் 28ஆம் தேதி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒருத்தர் நீங்கள் அதில் சைன் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்திரத்தில். அந்த நான் கொடுத்த பத்திரத்தில் வந்து அந்த அந்த சிவில் கேஸில் நீங்கள் தான் ஒரு சாட்சி கையில் தான் இருக்குது. ஐடியா ஆமாம், அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த தொழில் பக்கத்துல இருக்கும் சாட்சி போட்டிருக்கோம். அந்த 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 இடம் வந்து இப்போ கேஸில் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டுன்னா பாய்ட்டு வந்து இல்லை, நீங்கள் பாய்ட்டு வாங்கலை, இன்னொருத்தருக்கு நீங்கள் விற்கும்போது நீங்கள் அதில் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடம் பற்றி தெரியும், இந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன இடம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எப்படி சாட்சி கையெழுத்து போட்டிங்க? அந்த பட்டாவே இருந்ததாங்க நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க பட்டாவே வேற, அவருடைய நில சர்வே நம்பர் பட்டாவே வேற. 805 805 நம்பர் 805 வருது அவருடைய இது. இது வந்து யாரும் வேலை பார்க்கல. எதுக்காக இதில் நான் சொல்கிறேன்னா, ஆரையும் வேலை பார்க்கல, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பார்க்கல, விஏஓவும் வேலை பார்க்கல. ஆனால் அதுக்கு பட்டாலாம் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. பட்டா நாங்கள் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அரசு அலுவலகத்தை நான் கேட்குறேன். இன்னைக்கு வரல, அவங்க ஆர்ஐ வரல, விஏஓ வரல. ஒரு சர்வேயர் வந்து சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அது 89/6ன்னு கொடுத்துருக்காங்க. 48 சென்ட் இருக்கிற இடம் இன்னைக்கு ஒரு ஏக்கர் சம்திங் 1.5 ஏக்கர் இருக்கிறது இன்னைக்கு 2 ஏக்கராக இருக்கு. அங்குள்ள பாறை புறம்பக்கெல்லாம் அவங்க வளைச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக ஃபீல்டில் இறங்கி கொடுங்க சார், நாங்கள் ஃபார்வர்ட் ஃபீல்டில் இறங்கி அவங்க தான் பார்க்கணும் நேரில் வந்து. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வருதுன்னா, அப்ளிகேஷன் வருதுன்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்பாட்டுக்கு போய் இது யார் இடம்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள விசாரிக்கணும். சரி, நீங்க பெட்டிஷன் கொடுங்க, நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். கொடுத்ததுக்கு ரிப்ளை என்ன வருதுன்னா, தாசில்தார் ஆஃபீஸில் பெட்டிஷன் இருக்கு, இன்னைக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, 2 நாளில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் யார் இருந்தாலும் ஆக்ஷன் கரெக்டாக ஒரு பெட்டிஷன் கொடுங்க. கொடுத்தாச்சு. எல்லா பெட்டிஷனும் நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கோம். கொடுத்து இப்போ கொடுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு பாதிக்கப்பட்ட அவஸ்தைனா அந்த கலெக்டர் நம்ம கலெக்டர் டீல் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. சரி, உறுதிமொழி எடுத்துருவோமா? எந்த துறையில தான் வந்திருக்காங்க கொஞ்சம் அறிவுறுத்துங்க. சொல்லுங்க, நீங்க துறைகளை வந்து சொல்லுங்க. படித்து வச்சிருங்க. ஒவ்வொரு துறையாக அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு தொடக்கப்பள்ளி வடக்கு தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நம்ம பள்ளியானது ஆரம்பித்து 1885 ஆரம்பிக்கப்பட்டது. 139 வருஷத்தை கடந்து 140வது வருஷத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால 100ஆண்டு விழா கொண்டாடணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம பள்ளியில் செஞ்சுட்ருக்குறோம். வருகிற 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. மொத்தத்தில் நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் எல்லாரும் கலந்துக்கிறதும் அதை வந்து கிராம சபை கூட்டத்தில் சொன்னாங்க எங்களுக்கு. அதனால் அதை சொல்கிறோம். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் என்ன செய்யணும்னா அதுக்கு ஒத்துழைப்பும் தருது. உங்களால் ஆன உடல் உழைப்பு, மற்றபடி பங்களிப்பு, அது அனைத்தையுமே என்ன செய்யணும்னு சொன்னால் பள்ளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? பள்ளியினுடைய வளர்ச்சி அது எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்கின பள்ளி. ஏன்னா நானும் அந்த பள்ளியிலேருந்து படித்து வந்த ஒரு மாணவி. என்ஜினியர் சார் இருக்காங்க, பழைய முன்னாள் பிரசிடென்ட் சார் இருக்காங்க. எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்கின ஒரு பள்ளி. அதனால அந்த பள்ளியை என்னுடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். முன்னாள் மாணவர்கள் அனைவருமே அதை ரொம்ப ஈகராக எடுத்து செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க. அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. கிராம சபை கூட்டத்தில் வைத்தா அது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அதை தெரியப்படுத்திக்கிறேன். சென்ட்ரல் ஃபார் ஃபினான்ஸ் லிட்ரஸி சென்ட்ரல் ஃபார் ஃபினான்ஸ் லிட்ரஸி அவேர்னஸ் ப்ரோக்ராம். மக்களுக்கெல்லாம் வந்து பேங்கை பற்றின எந்த டவுட்டு, எஃப்ஐ ஆக்சஸு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும்னு எங்கள் டீம் அதில் சொல்லியிருக்கோம். நமது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் நிதி கல்வியை மேம்படுத்தி நிதியை உள்ளடக்கிய முன்வளர்ச்சியை பெறுதல் மற்றும் நமது கிராமத்தை
முன்னதாக அறிவித்தல் தொடர்பாக தீர்மானம். தானம் அறக்கட்டளை என்பது மதுரையில் தலைமை அலுவலகம் கொண்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும். வறுமை ஒழிப்பது, ஏழை சமூகத்தின் மேம்பாடு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் போன்றவை இதன் நோக்கமாகும். இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை வங்கியான லீட் பேங்க் ஐஓபி மற்றும் நபார்ட் வங்கி மற்றும் தானம் அறக்கட்டளையுடன் இணைந்து நிதி கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது. தோவாலை நிதி கல்வி மையம், சென்ட்ரல் ஃபார் ஃபினான்ஸ் லிட்ரஸி, தோவாலை, ராஜகமங்கலம் மற்றும் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியங்களில் ஒருங்கிணைந்து அனைத்து கிராமப்புறங்களிலும் செயல்படுத்தி வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் பொதுமக்களின் நிதி திட்டமிடல் மற்றும் வரவு செலவுகளுக்கான தரவுகளை ஆய்வு செய்தல், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், காப்பீடு, மின்னணு பரிவர்த்தனை, கடன், நுகர்வோர் கல்வி மற்றும் பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோக்கத்தை கொண்டுள்ளது. கிராமப்புறங்களுக்கு நிதி சார்ந்த கல்வி மற்றும் நிதி சேர்க்கை முகாம் அளிக்கப்படும் பொருட்டு அனைத்து கிராமங்களுக்கும் செயல்படுத்தி திட்டமிட்டுள்ளோம். நமது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் வங்கி சார்ந்த நிதி சேவைகள், சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் மின்னணு வங்கி பரிவர்த்தனை போன்ற திட்டங்களை 100% கிடைக்க நிதி கல்வி மையம், மாவட்ட முன்னோடி வங்கி, தேசிய மகளிர் வங்கி கிளையுடன் இணைந்து கிராமத்தை நிதி சேர்க்கை முன்மாதிரி கிராமமாக மாற்ற இந்த திட்டத்தை செயல்பட்டு நாங்கள் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கால்நடை பராமரிப்புத்துறை. இந்த மாதம் தொடக்கத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி போடப்பட்டது. உங்கள் வீடுகளுக்கு வரும்போது நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்து தடுப்பூசி போட்டு எங்களுக்கு கொடுத்த அந்த ஒத்துழைப்புக்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஏதாவது ஸ்கீம் இந்த மாதிரி வரும்போது உங்களை அனுப்பும்போது நீங்கள் இதே போன்ற ஒத்துழைப்பை தருமாறு இந்த தடுப்பூசி நேரத்தில் ஒரு 20 நாளுக்கு மேலே எனக்கு இங்கே சரியாக வர முடியாது. இந்த தென்தாமரைக்குளம் பேரூராட்சி, சாமிதோப்பு, அப்புறம் கரும்பாடு, வடக்கு தாமரைக்குளம் 4க்கும் நான் மட்டும்தான் வேக்சினேட்டர். ஸோ எல்லாத்துக்கும் டோஸ் ஸ்டெப்பு போகணும். காலையில் 7 o'clock போன ஒரு நாளைக்கு 50 to 3 மாதங்கள் வரை தடுப்பூசி எனக்கு அது ஒரு வீடாக போய் பார்த்து எல்லாருக்கும் போட்டுட்டு வரதுக்குள்ள டைம் வந்து இல்லை. இந்த ஏரியாவுக்கு நான் மட்டும்தான் வேக்சினேட்டர் இருக்குது. அதனால அந்த நாட்கள் மற்ற நாட்கள் பிரச்சனை இல்லை. நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க போக வேண்டியது டேட் வரையிலையும் ஒட்டிட்டு தான் நான் போறேன். அந்த கதவுல எழுதி ஒட்டிட்டு தான் நான் போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அகஸ்தீஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாருக்கும் சுகர் ப்ரெஷருக்கு வீடு வீடாக டேப்லெட் கொடுப்பாங்க. இங்கேயே இருக்கிறதுலாம் அநேகர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா 2 மாதம் அவங்க வீட்டுக்கு மாத்திரை தந்து ப்ரெஷர் பார்த்து மாத்திரை தருவாங்க. அதுக்கப்புறம் 3வது மாதம் எல்லாருமே அவங்க ஹாஸ்பிட்டலில் அகஸ்தீஸ்வரம், கொட்டாரம்னா கொட்டாரம் அந்தந்த ஹாஸ்பிட்டலில் போய் 3வது மாதம் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2 மாதம் எடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் செக் பண்ணலை. 3வது மாதம் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கா, ப்ரெஷர் கம்மியாக இருக்கா என்னன்னு பார்த்து அதுக்கேற்றது மாதிரி டோசேஜ் மாற்றணும். அதுக்காக வரணும். இந்த ஊர்ல இருந்து யாரும் அந்த மாதிரி வரலை. எங்களுக்கு 3வது மாதம் வீட்டிலே தாங்கன்ற மாதிரி சண்டை வருது. அதை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நீங்களும் சரி, உங்கள் கூட இருக்கவங்க, பக்கத்து வீடு அப்படி தெரிஞ்சவங்க யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிடுங்க. 2 மாதம் வீட்டில் வச்சு எடுத்தாச்சுன்னா 3வது மாதம் ஒரு நாள் அதில் போய் செக் பண்ணி அதுக்கு ஏற்றபடி மாத்திரை கூடவோ குறைவோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுது. இல்லை, இங்கே டாக்டர் இங்கே வராங்க, இங்கே வந்து மாத்திரை உங்களுக்கு தராங்க. ஆமாம், அது வந்து போன மாதம் தரல. ஆக்சுவலா அது எப்படின்னா அந்த மக்களோட வண்டி தானே, அந்த வண்டி வந்து பிளாக் ஃபுல்லா சுத்துது. அவங்க வந்து மக்கள் போக முடியாத ஊருக்கு போகணும். அவங்க வந்து அந்த டைம் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும். அவங்க மாசந்தோறும் கொடுக்க கூடாது. நமக்கு ஒரு ப்ளூ பிங்கல சுடி போட்டுட்டு வருவாங்கல்ல அந்த பிரஷர் சுகர் பாக்குறதுக்கு, அவங்க மாத்திரை 2 மாசத்துக்கு தருவாங்க. அந்த 2 மாசம் அவங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்க கூடாது. 3வது மாசம் நோட்ல எழுதிருப்பாங்க செக்கப்புக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு. கண்டிப்பா போகணும். ஏன்னா நீங்க சொல்லிடலாம், அது வேற கணக்கு. ஒரு மாசம் டாக்டருங்க வராங்க, நீங்க ஒரு ஆளுக்கு சொன்னா ரைட்டு. இப்ப நான் பேசுனேன், இப்ப நீங்க 2 மாசம்
அவங்க தராங்க. 3ஆம் மாசம் அங்க போகணும்னு சொல்லி சரி நான் போறேன். இங்க எனக்கு தராண்டாம். 49 ஆளு ஏற்கனவே பேஷண்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த டாக்டர் வந்து கொடுக்கணும்ல. அதான் நான் சொல்றேன். இப்போ அவங்களும் இது கேளுங்க, நீங்க வரல, ஒரு மாசம் நீங்க வர மாட்டேங்க. நான் சிஎம் செல்லு வர கொடுத்து எனக்கு பதில் வந்துருக்கு. சிஎம் செல்லு வர கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு பதில் இருக்கு. நீங்க அப்படி சொல்லாதங்க சார். அவங்க வந்து ஒரு ஆளுக்கு நீங்க சொல்லு ரைட்டு. இங்க 50-60 பேஷண்ட்ல இருக்காங்க. நீங்க ஒரு 5 பேரை அங்க ஆளுமே சரி 45 பேரை பாக்குறதுக்கு டாக்டர் வந்து பாக்கணும்ல. அவங்க வேற ஊருக்கு போவாங்க. அது என்ன கணக்கு? நீங்க என்ன கணக்கு? 2 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க வாங்கி 3வது மாசம் அங்க வந்து பாக்கணும். நாங்க வயது முடியாதவர் தான் இங்க இருக்காங்க நாங்க சொல்றோம். நாங்க 5 பேர் முடிஞ்சவங்க நாங்க வந்துடுறோம். மீதி 45 பேருக்கு என்ன செய்யணும்? நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அவங்களே செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி டாக்டர் வரும்போது அவங்க டாக்டர்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இங்க போறோம் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லி புரோஜனம் இல்லைங்க. நீங்க சொல்லி அதெல்லாம் வேஸ்ட். நாங்க பார்த்தோம் நேற்று. நாங்க இங்க இருந்து ஒரு 5 பேர் நான் கூட்டிட்டு போனேன். அந்த வேன் 5 வேன் 3 வேன்ல டாக்டர் மற்ற ஊருக்கு போறாங்க. தாமரத்துக்கு மட்டும் வரல. அது 3 வேன்லன்னா 2 வேன் வந்து ஸ்கூலுக்கு போறது. எதா இருக்கட்ட டாக்டர் போனாங்க. நான் பார்த்தேன். நான் நேற்று 10:30 மணிக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் நான் இருக்கேன். இங்க இருந்து 5 பேர் நான் கூட்டிட்டு போனேன் நேற்று. மக்களை தேடி மருத்துவத்துக்கு நோக்கம் என்ன சார்? மக்களுக்கு எல்லாருக்கும் சுகர் பிரஷருக்கு மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல, அவங்களுக்கு மக்கள் உங்களை தேடி வரும். நாங்க தான் அவங்கள பார்த்து போனோம். அப்ப இவங்க வர சொல்றீங்க சார்? அப்படி இல்ல. 2 மாசம் இப்ப டாக்டர் 1 மாசம் பாத்துட்டாங்க. இவங்க 2 மாசம் ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா எடுக்கட்டும்னு டேப்லெட் கொடுத்தாச்சு. அதுல உங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ் தெரியுமா? அந்த அப்ஜெக்டிவ் மட்டும் சொல்லுங்க. மக்களை தேடி மருத்துவத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ் கோல் என்ன? கோல் என்னன்னா எல்லா மக்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம மருந்து கொடுக்கணும், போய் சேரணும். வேட பாருங்க, மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ் இந்த மாதிரி பாருங்க. நீங்க முடியாத இடத்துக்கு கொண்டு மருந்து போய் போராட்டம் நடத்தி விடுவோம். வர முடியாத பேஷண்ட் நீங்க வந்துதான் வரலையா? நீங்க சொல்லக்கூடிய மெத்தேடு வந்து வரலையா? டாக்டருங்க வரலையா? மாத்திரை குடுக்கலையா? 5 பேர் நான் கூட்டிட்டு விளம்பரம் அட்வர்டைஸ்மென்ட் சொல்லாதீங்க. ஏன்னா இத நீங்க இந்த ரிப்போர்ட் பண்ணணும். வடக்கு தாமிரபரணத்துல இது சீரியஸான விஷயம். அவர் சொன்ன மாதிரி அவர் சிஎம் செல் வரைக்கும் போட்டு பேப்பர் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன். நாங்க தொடர்ச்சியா இதை ஃபாலோ பண்ணிட்டு வர இருக்கோம். அந்த சீதா மேடம் தான் சொல்லுங்க. வடக்கு தாமிரபரணத்துல பெரிய இஷ்யூ வந்தா நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேலை இல்ல. இவ்வளவு ஒரு இஷ்யூ இருக்கு. சரிதான் வளர்க்காம இருந்தது. நாங்க அவங்க பேசலாம் சொன்னது. போன் அடிச்சா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேங்க. நான் அடிச்சு 8 நாள் 4 நாளைக்கு அந்த டீக்கராரி விட்டு சோமநாதன் காலையில ஜாயின் போற நைட்டு ஒரு 7:30 மணி வந்தா. இந்த மாசம் அந்த மக்கள் தேடி மருத்துவ பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுக்கல. வயசான ஆளுக்கு கொடுக்கல. நீங்க சொல்லி 2 மாசம் அங்க பிரயோஜனம் இல்லையா? அந்த பாக்ஸ் எல்லாம் நாங்க அங்க வேற வேலை செய்வோம். அந்த பாக்ஸ எங்க கையில ஒரு 60 பேர் கையில இருக்கு. சரியான வேலை நாங்க செய்வோம். டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு 15 போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. மீட்டிங்ல வந்து நான் 24 மணி நேரம் மீட்டிங்கா? நாங்க எங்களுக்கு ஊர்ல ஆளுக்கு இல்ல, ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க. நாங்க வந்து அங்க மாத்திரம் இல்ல. நீங்களாங்க என்ன தேடி வந்து பாக்ஸ் தந்து மாத்திரை தந்து எல்லாம் காடையெல்லாம் தந்து எங்களுக்கு தாரையா? இங்க வந்து யாரு காரணம் வரணும். பெட்ரோல் கன்வென்ஷன்ல கிளைம் பண்றீங்கல்ல? இல்ல இல்ல அதெல்லாம் சேர்த்து தான் வரும். மக்களை தேடி மருத்துவத்துல பட்ஜெட் புரியுது. நான் இப்ப சார்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட இங்க எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு பிரிச்சு வர்றது மாதிரி வேணும் மாசத்துல கீதா டாக்டர் மேடம் நானா பேசினேன். எம்பி மூலமாட்டு பேசி ஒரு மாசத்துல 3வது வேலைக்கிழமை தாமரை எழுதி தந்தாங்க.
மாசத்துல மூணாவது வேலைக்கிழமை அது நடந்தது. ஒரு 2 வருஷம் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்கு. சரி, நான் மேடம் பேசிட்டு கான்டாக்ட் பண்ணி பெரிய இஷ்யூ இருக்கு. நாளைக்கு நாங்க யாரும் வேலை செய்வோம் உள்ள வந்துரும். பாருங்க பிகிசி போய் மேடம் சொல்லிடுறேன். சொல்லி வர வேண்டிய எல்லாருக்கும் மாசத்துல 3வது வியாழக்கிழமை அதானே? ஆமா, மாசத்துல 3வது. சரி, நீங்க சொன்ன மாதிரி 3வது மாசம் அங்க வாங்க மக்களுக்கு அந்த கணக்குல நீ சொல்லி ரைட்டு, நீ சொல்லி ரைட்டு. அது ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லலாம். 50 பேர் இருக்கணும், நான் 40-50 பேருக்கு நீ மாதம் கொடுக்கணும்ல, கொடுக்கல. மொத்தமே வரையே செய்யல. நீங்க டாக்டர் ஒருத்தருமே வரல. நான் டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன். அங்க கான்டாக்ட் பண்ணிட்டு பதில உங்களுக்கு சொல்றேன். மேடம் சொல்லுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தோட்டக்கலைத்துறை அகத்தீஸ்வரத்துல இருந்து வரேன். இந்த வில்லேஜுக்கு வந்து வாழைக்கண்ணு, தென்னைக்கண்ணு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். எல்லா வில்லேஜுக்குமே வரும். அகத்தீஸ்வரம் வட்டத்தில் உங்க வில்லேஜுக்கும் இனிமேல் இந்த பிப்ரவரி அதுக்கப்புறம் வரும். இந்த ஸ்கீம்ஸ் வரனாலும் உங்களுக்கு ஏரியா ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே இருந்தால் கூட எந்த டாக்குமெண்ட்னாலும் கொண்டுட்டு வந்து விவசாயிகள் கொஞ்சம் பயன்படுத்தா நல்லா இருக்கும். இந்த வில்லேஜில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த மாதிரி குளத்தெல்லாம் இலாம் கிடைக்கல, குளிக்க முடியல. அதுக்கு ஏற்பாடு ஆமா ஆமா. அது ஏன் நம்ம ஊராட்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 2 தடவை நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஆனா கிடைச்சது வெறும் விதை மட்டும்தான் உண்டு. ஆதார் வாங்குறீங்க, விதை மட்டும் கொடுக்குறீங்க. கிராமப்புறத்துல எத்தனையோ பேர் வந்து மாடி தோட்டம் வைக்க விரும்புவாங்க. இப்ப வீடுகள் தொடர்ந்து வந்துருச்சு. டவுனுக்கு மட்டும் தான் நீங்க எதாவது பண்றீங்க. பேரூராட்சி கொடுக்குறீங்க இல்ல, எல்லாத்துக்குமே உண்டு. அது வந்து நெட்ல அப்ளை பண்ணினேன். 2 தடவை நான் அப்ளை பண்ணேன். 2 தடவை நான் ஆதார் போட்டு அப்ளை பண்ணினேன். ஆனா வந்தது உங்களுக்கு வந்திருக்கு, விதை வாங்கிக்கோங்க. எனக்கு பாமா தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்க கிராமப்புறத்துக்கும் நீங்க வந்து அதை பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. எத்தனையோ பேர் நாங்க மாடியில வந்து மாடி தோட்டம் அமைக்க போறோம். இப்போ கூட மார்ச்சுக்கு அப்புறம் வரோம். நீங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணேன். நான் அந்த கிட் பார்த்து தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணேன். 2 தடவை அப்ளை பண்ணியும் வரல. சரிங்க. அதனால அதை வந்து கிராமப்புறத்துக்கும் நீங்க வந்து என்ன ஸ்கீம்ல இருக்கு கொஞ்சம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்ன ஸ்கீம்னா, இது கலைஞரின் அனைத்து கிராம இதுல வந்து உங்களுக்கு பழ தொகுப்பு வரும். 5 செடி வரும். 5 செடி ஆதாருக்கு 5 பழ தொகுப்பு வரும். வர சொட்டு நீர் பாசனம் இருக்கு. நீங்க வறட்சியான ஏரியா இருந்தாலோ ரொம்ப தண்ணி போகாம தோப்புகள் இருந்தாலோ சொட்டு நீர் போட்டு கொடுப்பாங்க. 100% மானியம். உங்களுக்கு வந்து சிறு குறு விவசாயம் சர்டிபிகேட்லாம் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% மானியம். இல்லாதவங்களுக்கு 70% மானியத்தில் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. சொட்டு நீர் போடுவாங்க. அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இடம் இருக்கிறவங்களுக்கு தென்னைக்கு இடையில வாழை அந்த மாதிரி வரும். நிறைய தென்னங்கன்று அந்த மாதிரி வரும். டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஏரியா இருக்கணும், சொந்த நிலம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முதல்ல இந்த மாடி தோட்ட கிட்ட கூட நீங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க. நான் தானே எனக்கே அப்ளை பண்ணி வரலப்பா அப்படின்னு. மாடி தோட்ட கிட்ட வந்து எப்படின்னா, அது வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தான் வரும். வரனாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் TMRT நெட்டுங்கிற ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ரேட் வந்து 950 rupees. அதுக்கு வந்து பாதி வந்து கவர்மெண்ட் வந்து